நிறுவனர் ராமதாஸ் தைலாபுரம் தோட்டத்தில் வழக்கறிஞர்களை கூட்டி அவசர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கலீஃபுல்லா. வணக்கம். இந்த அவசர ஆலோசனை கூட்டத்தில் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள், என்ன ஆலோசனை நடைபெற இருக்கிறது, முழு விவரம்? வணக்கம். பாமகவில் மருத்துவர் ராமதாஸிற்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே நிலவி வந்த மோதல் காரணமாக பாமகவில் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்து அன்புமணியை நீக்கம் செய்தார். இந்த நிலையில் ராமதாஸிற்கும் அன்புமணிக்கும் இடையே பாமக யாருக்கு சொந்தம் என்கிற போட்டி நிலவி வருகிறது. இதற்கு ராமதாஸ் தரப்பும் அன்புமணி தரப்பும் தனித்தனியாக இந்திய தேர்தல் ஆணையத்தை அணுகிய நிலையில், ஆனால் பாமகவின் தலைவர் தொடர்ந்து அன்புமணி செயல்படுவார் என பாமகவின் தலைவராக அன்புமணியை மற்றும் சின்னம் இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்க விட்டுள்ளதாக அன்புமணி தரப்பினர் கூறி வரும் நிலையில், அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாமக ராமதாஸ் தரப்பினர் தேர்தல் ஆணையத்தை அணுகி ஆவணங்களை சமர்ப்பித்துள்ள நிலையில், மீண்டும் இரண்டாவது முறையாக ஜி.கே. மணி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் தேர்தல் ஆணையத்தை சந்தித்து வந்த நிலையில், தற்போது உடனடி தீர்வு காண பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பினர் டெல்லியில் உள்ள உச்சநீதிமன்றத்தை நாட முடிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் தற்போது பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் உள்ள வழக்கறிஞர்களை கூட்டி தற்போது தைலாபுரம் தோட்டத்தில் அவசர ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் சமூக நீதி பேரவையின் மாநில தலைவர் கோபு உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளுடன் பாமக நிறுவனர் ராமதாஸ் தற்போது ஆலோசனை ஈடுபட்டு வருகிறார். விவரங்களுக்கு நன்றி கலீஃபுல்லா.